வணக்கம் நண்பர்களே. இன்று ஓஏ நீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். முட்டி எலும்பு தேய்மானம். அந்த முட்டி எலும்பு தேய்மானம் வந்து 45 இயர்ஸுக்கு பிறகு அதிக நபர்களுக்கு வருகிறது. குறிப்பாக 55லேருந்து 75 இன் பிட்வீனில் ஏஜ் குரூப்பில் வந்து அதிக நபர்களுக்கு வந்து முட்டி எலும்பு தேய்மானம் வந்து ஏற்படுகின்றது. இதற்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் டாக்டர் தீர்வு என்று ஒரு சில நண்பர்கள் கேட்டுள்ளார்கள். பட் ஆப்ரேஷன் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் ஆப்ரேஷன் இல்லாமல் நேச்சுரோபதி மாடர்ன் நேச்சுரோபதியில் வந்து சிகிச்சை கொடுத்து மறுபடியும் அந்த சைனவல் ஃப்ளூயிட் ட்ரைனஸ் ஏற்பட்டிருக்கிறது மறுபடியும் செக்ரேஷன் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் வந்து நேச்சுரோபதியில் இருக்குது. குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, ஓசோன் தெரபி சிகிச்சை, தென் சம் அதர் இன்டெகிரேட்டிவ் சிகிச்சை முறைகளும் இருக்கின்றது. ஸோ குறிப்பிட்ட நாட் எடுக்கும்போது அந்த ஃப்ளூயிடை வந்து செக்ரேஷன் மறுபடியும் அந்த சைனவல் ஃப்ளூயிடை வந்து செக்ரேஷன் பண்ணுவதற்கான புள்ளிகளை தூண்டி விடும்போது மீண்டும் அது வந்து ரெகுலேட் ஆகுது. இப்போ அந்த ஓஏ இருக்கும்போது எது போல சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் டாக்டர் என்று கேட்டுள்ளார்கள். ஸோ சம்டைம்ஸ் பிகினிங் ஸ்டேஜில் வந்து முட்டி 2 முட்டியுமே வலி இருக்க 2 முட்டி அல்லது ஒரு முட்டி. தென் அதை கண்டுக்காமல் விடும்போது முட்டி வீக்கம் ஏற்படுத்தும். முட்டி வீக்கம் ஏற்படுத்தும் போது சம்டைம்ஸ் சொல்லிங் இருக்கும். மார்னிங் வாக்கிங் நடப்பதற்கு சிரமமாக இருக்கும். தென் காலை நுண்டிட்டு நடக்கக்கூடிய நிலைக்கு ஏற்படுத்தும். தென் சம்டைம்ஸ் மார்னிங்கிலிருந்து ஈவினிங்கிலும் சிவியரான வலி, ஒரு குத்துறமாறு வலி, ஒரு அழுத்துறமாறு வலி ஏற்படுத்தும். ஸோ இது போன்று இருக்கும்போது சிம்டம்ஸை ஏற்படுத்தும் போதே சிகிச்சை மேற்கொண்டால் பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து அந்த தேய்மானத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். ஆகவே முட்டி எலும்பு தேய்மானத்திற்கும் மாடர்ன் நேச்சுரோபதி சிகிச்சையில் இன்டெகிரேட்டிவ் சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.